இந்திய எரிபொருளுடன் கப்பல் கொழும்பை வந்தடைந்தது. யாழ் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் விசேட பாதுகாப்பு திட்டம். யாழில் மணல் கடத்தல் வாகனம் மோதியதில் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு. வெடிவிழும் என மிரட்டிய அர்ச்சுனா எம்பி. மானிப்பாய் தவிசாளரின் கருத்தால் சபையில் அமளி துமளி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பிரதான சூத்திரதாரிய உதய கமன்பில புத்தகத்தின் ஊடாக வெளிப்படுத்தினால் விசாரணைகளுக்கு இலகுவாக இருக்கும். நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மூடப்பட்ட தொடர்ந்து கடவைகளை திறக்க தீர்மானம். புகையிரத சேவையில் டிஜிட்டல் பயணச்சீட்டு முறை அறிமுகம். ஏப்ரலில் ஆரம்பம். இலங்கைக்கு புதிய ஆபத்து. உணவு விலை 15% உயரும். சர்வதேச எச்சரிக்கை. தானியாளர் நாயகம் கமல் அமரசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது. வீதி விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. இணையவழி பண மோசடியில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் கைது. யாழில் மதுபோதையில் வீதியில் உறங்கியவர் மோட்டார் சைக்கிள் மோதி பலி. ஈரானுடன் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அமெரிக்கா எதிர்பார்ப்பு. சிசிடிவி கேமராவில் மறைத்து போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டு. சந்தேக நபருக்கு தடுப்பு காவல் உத்தரவு. லண்டன் நீதிமன்றத்தில் டிரம்பின் மகன் சாட்சியம். ரஷ்ய இளைஞருக்கு சிறை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க ஆகியோருக்கு இடையில் 2026 மார்ச் 24ஆம் தேதி இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்ட கப்பல் இன்று கொழும்பை வந்தடைந்துள்ளது. இந்த எரிபொருள் கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் அடங்குகின்றன. இதற்கு முன்னதாக 2026 மார்ச் 23ஆம் தேதி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் இலங்கையின் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. மார்ச் மாதத்திற்கான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக லங்கா ஐஓசி நிறுவனம் மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூரிலிருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ள ஒப்பந்தம் செய்திருந்தது. எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக விநியோக தடைகள், கப்பல் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து ஒப்பந்த நிறுவனங்கள் போஸ் மெச்சோர் விதியை மேற்கோள் காட்டி எரிபொருள் வழங்க முடியாது என அறிவித்தன. இதனையடுத்து அவசர தேவைக்காக இந்தியாவின் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடம் இருந்து உதவி கோரப்பட்டது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் சரக்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம் லங்கா ஐஓசி நிறுவனத்தின் மூலம் இலங்கையின் எரிபொருள் விநியோக தொடர்ச்சியை உறுதி செய்ய தேவையான ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் மோதல் நிலைமை காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் வகையில் இந்த உதவி முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் தடுக்கும் நோக்கில் அரசு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கண்டு அதனை அளவிட்டு காணி உரிமையாளர்களுக்கு மீள கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் காணி விடுவிப்பு பிரச்சினை பிரதானமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அது தொடர்பாக எமது அரசாங்கத்தாலும் கூட நாம் வாக்குறுதி அளித்தோம். தையிட்டி விகாரை பிரச்சினை எடுத்துக்கொண்டாலும் அது தீர்க்கப்பட வேண்டும். அதனை இருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் கூட அதில் 180% செயற்பாடுகளை பூர்த்தி செய்துள்ளோம். அந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த காணிகளை இனங்கண்டு அளவிட்டு மீள கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இது தொடர்பில் பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தலைமையிலான குழுவில் நானும் நீதியமைச்சர், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், தெளிப்பளை பிரதேச செயலாளர், அது சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் விகாராதிபதியும் இருக்கின்றார்கள். அனைவருடனும் இணைந்து சுமூகமாக முடிவை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். மிக விரைவாக அதனை செய்வோம். அதேபோன்று விசேடமாக எதிர்வரும் காலங்களில் பலாலி கிழக்கு பக்கம் பிரதேசம் முழுவதையும் முழுமையாக விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்ந்து எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் பெருவாரியான காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். அந்த வகையில் வழிவடக்கு பகுதியில் கட்டப்பட்டு வருகின்ற ராணுவ வைத்தியசாலை தொடர்பாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அது சம்பந்தமாக பேசுவதற்கும் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கும் பாதுகாப்பு செயலாளரின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல உள்ளோம். மேலும் அதை நிறுத்துவதா, அதை கட்டி மக்களிடம் எதிர்காலத்தில் கையளிப்பதா என்பது தொடர்பாக பேச வேண்டும். குறித்த நில உரிமையாளருடன் நாம் பேச வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்.
இவருட சித்திரை புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 1 முதல் விசேட பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீரர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களிடம் நடமாட்டம் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு விசேடமாக போக்குவரத்து போலீஸ் உத்தியோகர்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகர்கள் அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு விசேடமாக போக்குவரத்து போலீஸ் உத்தியோகர்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகர்கள் அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் புகையிரத நிலையங்கள் மற்றும் பிரதான பேருந்து நிலையங்களை மையப்படுத்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டு திட்டங்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த விசேட திட்டம் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்பதுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பின்னர் பொதுமக்கள் மீண்டும் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு திரும்பும் வரை இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். புத்தாண்டுக்காக விசேடமாக போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் உத்தியோகர்களை ஈடுபடுத்துகின்றோம். ஏனைய வருடங்களைப் போன்றே கொழும்பு பகுதிகளில் உள்ள புகையிரத நிலையங்கள் மற்றும் பிரதான பேருந்து நிலையங்களை மையப்படுத்தி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பிரதான நகரங்களிலும் இது நடைமுறைப்படுத்தப்படும். கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் மற்றும் பொருட்களை கொள்வனவு செய்ய நகரங்களுக்கு வருபவர்களின் பாதுகாப்பு குறித்து போலீஸ் மாதிபர் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதற்கமைய அந்தந்த பிராந்தியங்களுக்கு பொறுப்பான அதிகாரியின் கீழ் திட்டமிட்ட அடிப்படையில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. ஏற்கனவே போலீஸ் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் ஏப்ரல் 1 முதல் புத்தாண்டு முடிந்து மக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வரை இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்றார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் மோதியதில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் பகுதியில் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழுவினர் மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை மறைக்க முயன்றுள்ளனர். இதன்போது உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்தவர் அதன் வேகத்தை அதிகரித்து போலீஸ் குழுவினர் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த மோதலில் போலீஸ் சார்ஜென்ட் தர அதிகாரியான ஆல்பர்ட் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த போலீஸ் அதிகாரியின் சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சாரதியை கைது செய்ய விசேட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மக்களின் போக்குவரத்து மற்றும் மீள்குடியேற்றம் சார்ந்த பல முக்கிய தீர்மானங்கள் எட்டப்பட்டன. யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி மற்றும் அன்னச்சத்திர முதலாம் ஒழுங்கை பகுதியில் நீண்ட காலமாக மூடப்பட்டுள்ள தொடர்ந்து கடவைகளை மீள திறக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்வைத்த கோரிக்கை அடுத்து அவற்றை மக்கள் பாவனைக்கு வழங்க துரித நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்தார். மேலும் மண்டைதீவு அல்லைப்பட்டி இணைப்பு வீதியை புனரமைக்குமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கிணங்க முதற்கட்டமாக தற்காலிக புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. வழுக்கியாறு அராளி மற்றும் குறிகட்டுவான் வீதி பிரச்சினைகளுக்கும் நிலையான தீர்வு காணப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. வலிகாமம் வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இன்னமும் மீள குடியமர்த்தப்படாத மக்களின் விவரங்களை திரட்டவும் இதற்கான கால வரையறையை நிர்ணயிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அத்துடன் வடமாகாணத்தில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பில் கடும் விவாதங்கள் இடம்பெற்றன. யுத்த கால பகுதியில் இக்கட்டான சூழலில் பணியாற்றிய ஆசிரியர்களின் இடமாற்றங்களை மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். இக்கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தனது காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டினால் வெடிவிழும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மிரட்டியதால் அவரது காணிக்கு சிவப்பு எச்சரிக்கை நோட்டீஸ் ஒட்டப்படவில்லை என மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதன் கூறியதால் சபையில் கடும் அமளித்துமளி ஏற்பட்டது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்விலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது. பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணியில் பற்றைகள் வளர்ந்துள்ளதால் அதிலிருந்து பாம்புகள் வெளிவந்து குடிமனைகளுக்குள் புகுவதால் மக்கள் அச்ச நிலையில் இருப்பதாகவும் அதற்கு விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச சபை உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசினி கடந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் குறித்த காணிக்கு சிவப்பு நோட்டீஸ் ஒட்டுவதாக தெரிவித்த நிலையில் அது இதுவரை ஒட்டப்படவில்லை. இந்த நிலையிலேயே குறித்த விடயம் சபை அமர்வில் கலைபரத்தை ஏற்படுத்தியது. இதன்போது கருத்து தெரிவித்த உறுப்பினரான அச்சுதபாயன், பெண்களை அவதூறாக பேசும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரின் காணிக்கு நீங்கள் இதுவரை ஏன் சிவப்பு நோட்டீஸ் ஒட்டவில்லை? அந்த நோட்டீஸை எங்களிடம் தந்தால் நாங்கள் ஒட்டுவதாக தானே கூறினோம். ஆனால் தாங்கள் ஏன் அதனை செய்யவில்லை? எங்களிடம் தந்திருந்தால் நாங்கள்
நாங்களே அந்த நோட்டீஸை ஒட்டியிருப்போம். அந்த காணி வழக்கில் இருக்கிறது என்றால் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காணியை சுத்தம் செய்ய வேண்டும். அத்துடன் அந்த நோட்டீஸை நானோ அல்லது உறுப்பினர்களோ ஒட்ட முடியாது, ஒரு உத்தியோகத்தரை ஒட்ட வேண்டும். நோட்டீஸ் ஒட்டப்படும் என்று கூறிய அடுத்த நாளே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நோட்டீஸ் ஒட்ட வருபவர்களுக்கு வடிவழும் என்று தனது சமூக வலைதளத்தில் கூறினார். ஆகவே அரசு உத்தியோகத்தர்கள் அச்சப்படுகின்றனர். அரசு உத்தியோகத்தர்களின் உயிரை பணயம் வைக்க முடியாது என்றார். இந்த நிலையில் குறித்த பெரிய விளான் வட்டார உறுப்பினர் எட்வர்ட் மரியவாசினி கருத்து தெரிவிக்கையில், குறித்த பிரச்சனை எனது வட்டாரத்தில் தான் காணப்படுகின்றது, நோட்டீஸ் ஒட்டுவதாக கூறியுள்ளார். கூறிய தவிசாளர் அதனை ஒட்டாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பயப்படுகின்றாரா? நான் கொழும்பு சென்றதால் கடந்த சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தர முடியவில்லை. ஆனால் அங்கே உப தவிசாளர் சுதாகர் என்னில்தான் பிழை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பக்கப்பாட்டு பாடுகின்றார். எனது வட்டார பிரச்சினை உப தவிசாளருக்கு என்ன தெரியும்? குறித்த காணியை விரைவில் சுத்தம் செய்து மக்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என காரசாரமான கருத்துக்களை முன்வைத்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் ஊடாக தேடும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கம்மன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் விசாரணைகளுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். கம்மன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என சுகாதாரத்துறை மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். களுத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது: மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமைக்கு மத்தியில் நாடு என்ற அடிப்படையில் நடுநிலையாக செயற்படுகின்றோம். தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து மீட்டவர்களை பாதுகாப்பாக தங்க வைத்துள்ளோம். அரசாங்கத்தின் தீர்மானங்களை உலக நாடுகள் மற்றும் அமைப்புகள் வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரம்தான் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். அவர்களின் குற்றச்சாட்டுகள் 24 மணி நேரம் கூட தாக்குப்பிடிப்பதில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் அவரது பதவிக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். உதய கம்மன்பிலவை கைது செய்வதாக அரசாங்கத்திடம் யாரும் குறிப்பிடவில்லை. 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தது. பிணை கிடைத்தால் மார்ச் 31ஆம் தேதி புத்தகத்தை வெளியிடலாம் என்றே குறிப்பிட்டோம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் ஊடாக தேடும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை உதய கம்மன்பில புத்தகம் ஊடாக வெளிப்படுத்தினால் மிகவும் இலகுவாக இருக்கும். கம்மன்பிலவிடம் விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். குண்டு தாக்குதல் பற்றிய உண்மை வெளிவர வேண்டும் என்பதற்காகவே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மைகள் வெளிவரும் போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கலக்கமடைவது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றார். வாகனங்களை செலுத்தும் போது சில சாரதிகளினால் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை செலுத்துதல், பிரதான வீதிகளில் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுதல் மற்றும் பொழுதுபோக்கிற்காக வீதி விதிகளை மீறும் சம்பவங்கள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவை குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் தற்போது போலீசாருக்கு தகவல்களை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த தகவல்களின் அடிப்படையிலும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். எனவே வீதியில் வாகனங்களை செலுத்தும் போது எப்போதும் சட்டத்திற்கு மதிப்பளித்து செயற்படுமாறு அவர் அனைத்து சாரதிகளையும் கேட்டுக்கொண்டார். சம்பவம் நடந்து முடிந்த பின்னர் தகவல்கள் கிடைத்தாலும் அதற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், விசேடமாக கூற வேண்டிய செய்தி என்னவென்றால், பொதுமக்கள் வழங்கும் உண்மை தகவல்கள் தொடர்பில் இலங்கை போலீசார் என்ற ரீதியில் நாம் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் ஒழுக்கப்பற்ற சாரதிகள் குறித்தும் எந்த நேரத்திலும் எமக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களிடம் உள்ள தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி நாம் நடவடிக்கை எடுப்போம். தற்போது எமக்கு கிடைத்துள்ள அனைத்து தகவல்கள் தொடர்பிலும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். எனவே பஸ் சாரதிகள், இளைஞர்கள் மற்றும் அனைத்து சாரதிகளையும் சட்டத்தை மதித்து வாகனங்களை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எவ்வாறாயினும் அதிக வேகத்தில் சென்று போட்டி போட்டுக்கொண்டு வீதிகளில் விளையாடினால் 2 சக்கரங்களில் செல்ல வேண்டிய வாகனங்களை ஒரு சக்கரத்தில் செலுத்திச் சென்றால் அவற்றுக்கும் எவ்வித மன்னிப்பும் வழங்கப்படாது. பின்னர் ஒரு காலத்தில் தகவல் கிடைத்தாலும் நாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். நமக்கு தேவைப்படுவது தகவல் மட்டுமே. சம்பவம் நடந்த அன்றே தகவல் கிடைக்க வேண்டும் என்பதில்லை. பின்னொரு நாளில் தகவல் கிடைத்தாலும் விசாரணைகளை ஆரம்பித்து நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இலங்கை ரயில்வே திணைக்களம் புதிய ஸ்மார்ட் டிக்கெட் முறையின் முன்னோட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பாரம்பரிய காகித சீட்டுகளுக்கு பதிலாக டிஜிட்டல் சீட்டு முறை செயல்படுத்தப்படுகின்றது. முதற்கட்டத்தில் கெலானி பள்ளத்தாக்கு ரயில் பாதையில் நாரகேன்பட்டி, நுகைகொட, மக்கும்புர, ஹோமகம மற்றும் பாதுக் ஆகிய ரயில் நிலையங்களில் இது சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும். புதிய முறையில் நவீன டிக்கெட் சரிபார்ப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் என்பதால் பயணிகளுக்கு வரிசையில் காத்திருக்க நேரம் குறையும் மற்றும் பயணம் எளிமையடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஆண்டு நாடு முழுவதும் திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் இலக்கு வைத்துள்ளனர்.
மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகமாக பணியாற்றும் கமல் அமரசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கெப்ரக வாகனம் ஒன்றின் சேசி இலக்கத்தை திருத்தி அதனை போலியான முறையில் பதிவு செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள அவர் இன்று காலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டதால் உலகளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இரண்டாவது நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் கீழ் உலக பொருளாதார நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி இந்த நீரிணை முடக்கப்பட்டால் இலங்கையில் உணவுப் பொருட்களின் விலை 15% அதிகமாக உயரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் ஜிம்பாப்வே முதலிடத்தில் உள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் மற்றும் எரிவாயு மட்டுமின்றி உலகளாவிய விநியோக சங்கிலிக்கு தேவையான உரங்கள் மற்றும் ரசாயனங்களும் பெருமளவில் கொண்டு செல்லப்படுகின்றன. குறிப்பாக விவசாயத்திற்கு அத்தியாவசியமான யூரியா உள்ளிட்ட பெட்ரோ கெமிக்கல் உரங்களின் உற்பத்தியில் வளைகுடா நாடுகள் முன்னணியில் உள்ளன. BBC வெரிஃபை தரவுகளின்படி போருக்கு முன்னதாக நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணித்த இந்த நீரிணையில் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்களை பயணிக்கின்றன. இந்த விநியோக தடை இலங்கையின் விவசாய உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. சிசிடிவி கேமராவில் மறைத்து போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபரை எதிர்வரும் மார்ச் 30 வரை தடுப்பு காவல் உத்தரவினை அக்கரைப்பற்று நீதிமன்றம் வழங்கியுள்ளது. கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு தனியார் பேருந்து மூலம் கடத்தி வரப்பட்ட 34 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 20 வயதுடைய சந்தேக நபர் வியாழக்கிழமை அதிகாலை அக்கரைப்பற்றில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சந்தேக நபரை அக்கரைப்பற்று நீதிவான் நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் மார்ச் 30 வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் சிசிடிவி கேமரா பொதிக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்த நிலையில் அக்கரைப்பற்று போலீசாரினால் கைதானார். கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றில் இனந்தெரியாத நபர் ஒருவரால் பொதியொன்று கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த பொதியில் தொலைபேசி இலக்கம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் அக்கரைப்பற்றில் உள்ள நபர் ஒருவர் இதனை பெற்றுக் கொள்வார் என பேருந்து நடத்துனரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கடத்தல் குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அக்கரைப்பற்று போலீஸ் நிலைய பெறும் குற்றத்தடுப்பு பிரிவினர் போலீஸ் பரிசோதகர் பகீர தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த இடத்திற்கு பொதியை பெற்றுக்கொள்ள வருகை தந்த சந்தேக நபர் கைதானார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட சிசிடிவி கேமராவினை சோதனையிட்ட போது அதன் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 34 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த பெண் அந்த வீட்டில் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். யாழ் நகர பகுதியில் உள்ள வீடொன்றில் கணவன் மனைவி இருவரும் வேலை செய்பவர்கள் என்பதால் வீட்டு வேலைகளுக்காக 54 வயதுடைய பெண்ணொருவரை பணியில் அமர்த்தியுள்ளனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அந்த வீட்டில் இருந்த 14 பவுண்ட் தங்க நகைகள் காணாமல் போயுள்ளன. இது தொடர்பாக அந்த தம்பதியினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த வீட்டின் பணிப்பெண்ணை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது திருடப்பட்ட 14 பவுண்ட் நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. அதேவேளை தான் இதற்கு முன்னர் பணியாற்றிய வீட்டிலும் நகைகளை திருடியுள்ளதாக அந்த பெண் விசாரணைகளின் போது ஒப்புக்கொண்டுள்ளார். குறித்த பெண்ணை தடுத்து வைத்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் மதுபோதையில் வீதியோரம் உறங்கிக் கொண்டிருந்தவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கோப்பாய் கட்டப்பிராய் பகுதியைச் சேர்ந்த 56 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் குறித்த நபர் அதிக மதுபோதையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் உறங்கியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் வீதியால் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு நேற்று உடற்கூட்டு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மரணம் தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயும் பிரேம்குமார் மேற்கொண்டார். இதேவேளை விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இளைய மகனான பாரன் ட்ரம்ப் லண்டனில் வசிக்கும் தனது தோழியொருவர் தாக்கப்படுவதை காணொலி அழைப்பு மூலம் நேரில் கண்டு காவல்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து தாக்குதல் நடத்திய ரஷ்ய இளைஞருக்கு லண்டன் நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 23 வயதான மேட்மி ரூமியன்சர்வ் என்ற அந்த இளைஞர் பாரன் ட்ரம்பின் தோழியை தாக்கியது மற்றும் சிறையில் இருந்தவருக்கு கடிதம் எழுதி முறைப்பாட்டை திரும்பப் பெறுமாறு மிரட்டியது ஆகிய குற்றங்களுக்காக தலா 2 ஆண்டுகள் என மொத்தம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். கடந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம்
18ஆம் தேதி அமெரிக்காவிலிருந்து காணொலி அழைப்பு மேற்கொண்ட 20 வயதான பாரன் ட்ரம்ப் தனது தோழி தாக்கப்படுவதைக் கண்டு உடனடியாக பிரித்தானிய காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். நான் அமெரிக்காவிலிருந்து அழைக்கின்றேன், ஒரு பெண் தாக்கப்படுகின்றார் என அவர் அவசர அழைப்பின் போது தெரிவித்துள்ளார். விசாரணையின் போது பாரன் ட்ரம்புடனான அந்த பெண்ணின் நட்பை கண்டு பொறாமைப்பட்டதாலேயே இந்த தாக்குதலை நடத்தியதாக ரோமியன்சோவ் ஒப்புக்கொண்டுள்ளார். ஜூரிகள் ரோமியன்சோவை உடல்நல ரீதியான தாக்குதல் மற்றும் நீதியை திசை திருப்பம் என்ற குற்றங்களில் குற்றவாளி என அறிவித்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் தங்கியிருந்து இணையவழி ஊடாக பணமோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 சீன பிரஜைகளும் 2 கம்போடிய பிரஜைகளும் நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு போலீசாரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அங்கிருந்த விடுதியொன்றில் வைத்து சந்தேக நபர்களுடன் பெருமளவிலான கணனிகள் மற்றும் உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 2026 4 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரான் இந்த வாரம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று தான் நம்புவதாக அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்காப் தெரிவித்துள்ளார். அதேவேளை தெஹ்ரான் ஒப்பந்தம் ஒன்றை செய்ய விரும்புவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த வாரம் சந்திப்புகள் நடைபெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம், நிச்சயமாக அதற்காக நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என்று விசேட தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அமைதி திட்டத்திற்கு தெஹ்ரானிடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பதாக கூறியவர், எங்களிடம் 15 அம்ச திட்டம் உள்ளதுடன் ஈரானியர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம், அது அனைத்தையும் தீர்க்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். ஈரான் தனது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஹோர்முஸ் நீரிணையூடாக 10 எண்ணெய் தாங்கி கப்பல்களை அனுமதித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியதை உறுதிப்படுத்தினார். கப்பல்கள் கடந்து செல்கின்றன, இது ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று மேலும் கூறினார். ஈரான் மீதான கடும் எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் வரும் வாரங்களில் போர் முடிவுக்கு வரும் என்று ட்ரம்ப் கூறி வருகின்றார். மியாமிக்கு வருகை தந்த போதும் அவர் இதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஈரான் தற்போது அழிவை சந்தித்து வருகின்றது, அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள், நாமும் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம், அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புகின்றார்கள் என்று ட்ரம்ப் செய்தியாளரிடம் தெரிவித்தார். தனது உயிரை மாய்த்துக் கொள்ளும் உரிமைக்காக தந்தையுடன் நீண்டகால சட்ட போராட்டம் நடத்திய ஸ்பெயின் நாட்டு இளம்பெண்ணான நொயாலியா கஸ்டியோ ராமோஸ் நேற்று கருணை கொலை மூலம் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பார்சிலோனாவைச் சேர்ந்த இந்த பெண் 2022 கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற போது காயங்களால் பாதிக்கப்பட்ட போது அவரது இடுப்புக்கு கீழ்ப்பகுதி முழுவதுமாக செயலிழந்து போயுள்ளது. அதனையடுத்து அவரின் கோரிக்கைக்கு அமைய ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம், ஸ்பெயின் அரசியல் சாசன நீதிமன்றம் கருணை கொலை மூலம் உயிரிழக்கும் உரிமையை அந்த இளம்பெண்ணுக்கு வழங்கி அனுமதித்தது. இவரின் கோரிக்கைக்கு அமைய நீதிமன்றம் வழங்கிய அனுமதியின் பேரில் நேற்று முன்தினம் மாலை அப்பெண் கருணை கொலை மூலம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நான் அமைதியாக விரும்புகின்றேன், எனது துன்பத்தை நிறுத்த விரும்புகின்றேன் என தனது தந்தையிடம் கூறிய வார்த்தைகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகின்றன. தன்னை கருணை கொலை செய்யுமாறு அவர் கோரிய போது அதனை ஏற்க மறுத்த அவரது தந்தைக்கு ஆதரவாக கத்தோலிக்க திருச்சபை மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள் முன்வந்தன. துன்பத்துக்கு மரணம் தீர்வாகாது என்றும் அரசு பராமரிக்க தவறியதாலேயே அந்த பெண்ணுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்றும் தெரிவித்து வந்தன. அந்த அமைப்புகளின் ஆதரவுடன் மகளுக்கான கருணை கொலைக்கு எதிராக தந்தை எழுப்பிய சட்ட ரீதியான மறுப்புரைகளால் கருணை கொலை நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது. தன் மகளுக்கு ஆளுமை குறைபாடு இருந்ததாகவும் அது அவரது முடிவெடுக்கும் திறனை பாதித்துள்ளதாகவும் தந்தை வாதிட்டார். மக்கள் இந்த குறிப்பாக மிகுந்த பாதிப்புக்குள்ளானவர்களின் உயிர்களை பாதுகாப்பது அரசின் கடமை. மனநல பிரச்சனை உள்ள ஒரு இளம்பெண்ணின் விடயத்தில் இது பொருந்தும் என்றும் அவர் எதிர்வாதத்தை முன்வைத்திருந்தார். அதனையடுத்து 18 மாதங்களாக பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு நோலியாவும் அவரது தந்தையை முகம் கொடுத்து வந்த நிலையிலேயே ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் நோலியாவுக்கு கருணை கொலையை நிறைவேற்ற இணங்கி தீர்ப்பளித்தது. ஸ்பெயினில் கருணை கொலை சட்டம் 2021 அமல்படுத்தப்பட்டதன் பின்னர் முதல் முறையாக ஒரு நீதிபதி தீர்ப்பளிப்பதற்காக ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றதால் அது இந்த வழக்காகத்தான் இருக்க முடியும் என்று கூறப்படுகின்றது.